இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயமும் நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய ஐடியாக்களும் இருக்கிற ஒரு விஷயம்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை உருவாக்குது. நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் மைண்டை மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப்பை மாற்றிடலாம். ஆனால் அது எப்படி இது ஒர்க் ஆகுது? இது ஏதாவது லாஜிக்கா இல்லை ஏதாவது சயின்ஸ் இதுக்கு இருக்கா? இப்போ நான் சொன்னதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லா. அது எப்படி? கிராவிடேஷனல் லா மாதிரி. பாபு ப்ராக்டர் அப்படிங்கிறவர் சொல்லுவார் எப்போவுமே, லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஜஸ்ட் லைக் எ கிராவிட்டி. சரி, கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது? நாம் ஒரு பில்டிங் மேலேருந்து குதிச்சோம்னா கீழே வந்துடுவோம். ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா அதுதான் விதி. அதாவது அது ஒரு ரூல் மாதிரி, அதாவது லா மாதிரி. மேலே இருந்து ஒரு பொருளை கீழே போட்டால் அது கீழே வந்து தான் ஆகணும். அதுதான் என்னோட விதி. நீ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது. நீ நல்லதுக்காக யோசிக்கிறியா இல்லை கெட்டதுக்காக யோசிக்கிறியா அப்படிங்கிறதும் தேவை கிடையாது. நீ தப்பு பண்ணினியா நீ தப்பு பண்ணலையா அப்படிங்கிறதும் தேவை கிடையாது. அந்த விதிக்கு நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையானது சேஃபாக இருப்போம். அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு விதி. அந்த விதிக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தோம்னா அதுக்கேற்ற எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி. யுவர் தாட் அண்ட் எமோஷன் ஆக்ட் லைக் எ மேக்னெட். வாட் யூ திங்க் அண்ட் இஸ் த மோஸ்ட் யூ அட்ராக்ட் த மோஸ்ட். அதாவது நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட எமோஷனும் ஒரு மேக்னெட் மாதிரி. இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். தெரியலாம், செக் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளாக லா ஆஃப் அட்ராக்ஷனோட கோர் என்னன்னு சொல்லிட்டேன். அது ஒரு விதின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நாம் எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மைண்டுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை கட்டுப்படுத்த ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு டயக்ராம் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் காட்டக்கூடிய இந்த மைண்டோட டயக்ராம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா டாக்டர் டர்மன் ஃப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஆள் உருவாக்கப்பட்டது. இந்த டயக்ராம் பாபு ப்ராக்டரால் உலகம் முழுக்க ஃபேமஸ் பண்ணப்பட்ட டயக்ராமு. இந்த டயக்ராமை வச்சு நான் உங்களுக்கு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நாம் எப்படி ஒர்க் ஆகிறோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிள் தான் மைண்ட். இந்த சர்க்கிளை அப்படியே சென்டராக ஆஃப் பிரித்தோம்னா நம்ம 2 ஆஃப் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கான்சியஸ் மைண்ட், செகண்ட் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு இன்னொரு சர்க்கிள் போட்டோம்னா இதுதான் பாடி. இந்த சின்ன சர்க்கிள் நம்மளோட பாடி, இந்த பெரிய சர்க்கிள் நம்மளோட மைண்ட். அந்த 2 செக்மெண்ட்டும் கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்டில் 5 ஆண்டனாக்கள் இருக்கும். அதாவது 5 சென்சஸ். பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, தொடுறது, டேஸ்ட் பண்ணுறது. இந்த 5 சென்ஸும் கான்சியஸ் மைண்டோடது. இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி. இப்போ கான்சியஸ் மைண்டுக்கு வருவோம். கான்சியஸ் மைண்ட் திங்கிங் மைண்ட். இந்த மைண்டால் என்னென்ன பண்ண முடியும்னா கோல்ஸ் செட் பண்ண முடியும், ஐடியாக்களை உருவாக்க முடியும், ட்ரீம் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், பிலீவ் பண்ண முடியும், டிசிஷன் முடிவு பண்ண முடியும். ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் உள்ளே வருதுன்னா இது வேண்டாம் அப்படிங்கிறத அழிக்க முடியாதால டிசைட் பண்ண முடியும், இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத. இந்த எபிலிட்டி எல்லாமே கான்சியஸ் மைண்டுக்கு இருக்குது. அடுத்து சப்கான்சியஸ் மைண்டு. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் லாஜிக்கல் மைண்டு கிடையாது, அனலிட்டிக்கல் மைண்டும் கிடையாது, கொஸ்டினும் கேட்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே இது அக்செப்ட் பண்ணிக்கும். யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல் 90% ஆஃப் யுவர் டெய்லி லைஃப். நம்மளோட ஒரு நாளைக்கு நம்மளோட 95% லைஃப்பை நம்மளோட சப்கான்சியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அது என்னென்னத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ரியாக்ஷன், நம்மளோட பிலீஃப், நம்மளோட எமோஷன் பேட்டர்ன், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட வைப்ரேஷனல் ஸ்டேட்டு. அதுதான் நம்ம பேசிக்கலாக எதை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட மைண்டில் 2 செக்மெண்ட் இருக்குது. அதில் 2 செக்மெண்ட்டில் கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்னு இருக்குது. கான்சியஸ் மைண்டுக்கு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டினா நீ வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற எபிலிட்டி, சூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஆனால் சப்கான்சியஸ்க்கு அந்த எபிலிட்டி கிடையாது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது கான்சியஸ் வழியாக நம்ம எதை ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இந்த பெரிய சர்க்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சின்ன சர்க்கிள், அதாவது இந்த பாடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்கான்சியஸில் ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் தான் நம்ம பாடி வழியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஒரு ரிசல்ட் கொண்டாடணும். அந்த புது ரிசல்ட் நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா கான்சியஸ் மைண்டு மூலிமா நம்ம ரிப்பட்டேஷன் மூலிமா சப்கான்சியஸில் அட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த புது ரிசல்ட் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்து நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இது சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இன்னும் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நம்மளோட பாடி எனர்ஜி. யுவர் பாடி இஸ் மேஸ் ஆஃப் எனர்ஜி இன் ஹை ஸ்பீட் ஆஃப் வைப்ரேஷன்.
நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து கல்யாண் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது என்னென்னா, நம்மளோட பாடியை சுற்றி ஆரா இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு வந்து வெளியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சுற்றி இருக்கிற எந்த பொருளாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் ஆரா வந்து எமிட் ஆகிட்டு இருக்கும். எல்லா நேரமும் ஆரா வந்து எமிட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஆராவை வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி தான் நம்மளோட அட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. வைப்ரேஷன் எப்போவுமே சிமிலரான வைப்ரேஷனை தான் அட்ராக்ட் பண்ணும். அதாவது ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி நாம் வந்து எந்த சேனலுக்கு வந்து டியூன் பண்ணுறோமோ அந்த சேனலுக்கு தான் அது வந்து போகும். 100.5னா 100.5க்கு தான் போகும். அதனால் நாம் தான் வந்து நம்ம டியூன் பண்ணணும். அடுத்து வந்து ப்ரோக்ராமிங் தான் உள்ளே வரும். ப்ரோக்ராம் எப்படி நம்ம மைண்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் ஆகுதுன்னு. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் வந்து வைட் ஓப்பனாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி தான் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் இருக்கும். ஆனால் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு 6 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்க, கான்ஷியஸ் அப்படிங்கிற எபிலிட்டி வந்து வராது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி சப்கான்ஷியஸ் மட்டும் வைட் ஓப்பனாக இருக்கும். அது பார்க்குற எல்லா விஷயங்களையும் அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்க்குற கேட்குற எல்லா விஷயங்களையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன், நம்ம பிரெயின்லேருந்து தான் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்ட்டு. அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமோ அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த விஷயத்தையே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிப்போம். அதாவது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ உங்கள் லைஃப்பில் வர ரிசல்ட்டுக்கான மெயின் ரீசன் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டே வரும். அதாவது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சைடு எஃபெக்ட் தான் நம்மளோட ரிசல்ட். எல்லா ப்ரோக்ராமுமே அப்படியே வந்து மைண்டுக்குள்ளே வந்துடும். அப்போ தான் நம்மளோட பேரடைமாக வந்து அது வந்து மாறும். ப்ரோக்ராமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், மெமரியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படி சொல்கிறதுனா, ஹேபிட்டு, பிலீஃப்ஸு, எமோஷ்னல் பேட்டர்னு, செல்ஃப் இமேஜு, ஆட்டோமேட்டிக் பிஹேவியரு இதெல்லாம் சப்கான்ஷியஸ் வழியாக தான் உருவாகும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, பேரண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, கல்ச்சர், ரிலீஜியன், என்விரான்மெண்ட், ஜெனட்டிக் இதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நேரடியாக நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருப்போம். திஸ் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப் மோர் தென் யுவர் லாஜிக்கல் திங்கிங் டஸ். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற ஓல்டு ப்ரோக்ராம்ஸ் தான். அதை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்டக்காகி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான காரணமும் இந்த ஓல்டு பிலீஃப்ஸ் தான். த ரியல் ரீசன் பீப்புள்ஸ் ஸ்டே ஸ்டக். நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது உங்கள் கான்ஷியஸாக, அதாவது இப்போ வந்து கான்ஷியஸில் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்குது. அப்படின்னா ரெண்டும் வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் வந்து இது இல்லை, இது வந்து பொய் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அப்போ தான் உருவாகிறது. இதுதான் நீங்கள் நல்லா நம்ப. இதனால தான் நமக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அதிகமாக உருவாகிறது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு புது ஐடியாவை வந்து ஆல்ரெடி ஸ்டோராக இருக்கிற இடத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அதை வந்து சப்கான்ஷியஸ் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து இது இல்லை, இது பொய், இது நடக்காது, இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற தாட்டெல்லாம் வந்து அப்போ தான் வரும். ஏன்னா அது வந்து நம்மளை ட்ரிக்ஸாக வந்து நம்மளை ஏமாற்றும். அது இதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம். நாட் பிகாஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன் டஸ் நாட் ஒர்க்கிங். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்மளோட ஓல்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம புதுசாக செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறது தான் அதுக்கான காரணம். ஒய் மேனிஃபெஸ்டேஷன் டஸ் நாட் ஒர்க் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஃபஸ்ட்டு நான் வந்து மேனிஃபெஸ்டேஷனை பழக்கும் போது நான் கன்ஃபியூஸ் ஆன இடங்களில் ஃபஸ்ட்டு இடம் அது இதுதான். இப்போ நான் சொல்கிறது வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இந்த இடத்துல ஸ்டக் ஆகி இருந்திருக்கேன். அதனால் இதை எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா பாப் ப்ராக்டர் அப்படிங்கிறவர் தான் என் கண்ணை திறந்து வச்சார். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் கண்ணையும் அவர் திறப்பார். அப்புறம் நான் நிறைய ஐடியாக்களை வந்து நான் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நிறைய ஆத்தருங்களாகட்டும் ஃபேமஸ் பர்சன்ஸ்கிட்ட இருந்து மட்டும்தான் டீச்சிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நானாக உருவாக்குறதா இருந்தால் அது நான் தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுவேன். அப்படி நான் டீச்சிங்ஸை சொல்லும் போது இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து அந்த டீச்சரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் என்னையும் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதில் ஒரு கொஞ்சமாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அவங்களோட வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா கற்றுக்கலாம். நான் யார் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். You can think Y type of thought, but if your paradigm is X type of thought, it will reject the new ideas. அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸில் எக்ஸ் டைப் ஆஃப் தாட் இருக்குன்னா, நம்மளோட கான்ஷியஸில் ஒய் டைப் ஆஃப் தாட் இருக்குன்னா, அப்போ வந்து சப்கான்ஷியஸ் வந்து ரிஜிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ரிஜிஸ்ட் பண்ணோம்னா அது வந்து தடுக்கும். அப்போ தான் வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம்.
நம்ம சக்ஸஸ் அஃபர்மேஷன் சொல்லும் போது அப்படி இல்லை அப்படிங்கிற டவுட் வரும். நம்ம ஏதாவது ஒரு கோல் வந்து செட் பண்ணோம்னா உடனே நமக்கு வந்து டவுட்டும் பயமும் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கான அர்த்தம் தான் சப்கான்ஷியஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதை எப்படி பண்ணுறதுன்னா சிம்பிளான ஒரே விஷயம் தான். ஒய் டைப் ஆஃப் தாட்டை வந்து திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். காலப்போக்கில் அது வந்து எக்ஸ் டைப் ஆஃப் தாட் வந்து கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ்லேயும் ஒய் டைப் ஆஃப் தாட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து வைப்ரேஷன் த மிஸ்ஸிங் சீக்ரெட். வி லிவிங் இன் எ ஓஷன் ஆஃப் மோஷன். எவ்ரி திங் இஸ் வைப்ரேஷன். எல்லாருமே வைப்ரேஷனில் தான் இருக்கோம். எவ்ரி தாட் ஃப்ரீக்வன்சி, எவ்ரி பிலீஃப் கிரியேட் வைப்ரேஷன். நம்மளோட வைப்ரேஷன் தான் நம்ம எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஃபீல் பண்ணணும், யாரை அட்ராக்ட் பண்ணணும், எதை அட்ராக்ட் பண்ணணும், எதை நம்ம லைஃப்பில் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே முடிவு பண்ணிகிட்டு இருக்கு. நாம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா அப்போ வந்து நம்மளோட வைப்ரேஷன் லோவாக இருக்கும். நம்ம வந்து நல்ல விதமாக ஃபீல் பண்ணோம்னா நம்மளோட வைப்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும். சிம்பிளான விஷயம் என்னென்னா லோ வைப்ரேஷன் அட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ், ஹை வைப்ரேஷன் அட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் சின்னதாக இந்த மாதிரி நினச்சி வச்சுருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஆசைப்பட்டோம்னா அந்த பொருள் வந்து வானத்துலேருந்து விழுந்துரும், தானாக வந்து கிடச்சிரும், அப்படி வந்து வந்துடும், இப்படி வந்து வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் விதி மட்டும்தான். நம்ம அடையணும்னு நினைக்கிற கோல்ஸுக்காக ஆப்பர்ச்சுனிட்டியும் வழிகளும் தான் திறக்கும். நாம் தான் அந்த வழிகளில் போகணும். தானாக அது வந்து வராது, நாம் தான் அதுக்கிட்ட போகணும். அதுக்கான வழிகள் மட்டும்தான் திறக்கும். இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. எப்போவுமே நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணாது, ப்ரோக்ராம் தான் நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் சொல்கிறது வந்து இன்ஃபர்மேஷன், அது வந்து நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணாது. ஏடா குண்டை தூக்கி போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே தான் உண்மை. நம்ம இப்போ கேட்குறோம்ல அதெல்லாம் இன்ஃபர்மேஷன். அது ப்ரோக்ராமாக மாறினா தான் நம்மளோட லைஃப்பை வந்து அது சேஞ்ச் பண்ணும். திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்க தான் அது வந்து ப்ரோக்ராமாக மாறும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். ஒத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், ஒத்துக்கிறேன். அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் போது அதுக்கு யூஸே கிடையாது. நம்ம மைண்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு மட்டும் பாருங்கள். இப்போ இருக்கிற மக்களையும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களையும் வந்து நம்ம எடுத்துப்போம். அவங்க காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக நம்ம ஒரு நாளையில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மொபைல்லேருந்து சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லேருந்து எவ்வளோ விதமான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் எதுக்குன்னே நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ விதமான இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அது நம்ம பயன்படுத்துகிறோமா? ஏன்னா அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். எப்போ அது வந்து ப்ரோக்ராமாக மாறுதோ அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கான யூஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குன்னு நம்ம கற்றுக்கிற எல்லா லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷனையும் ப்ரோக்ராமாக மாற்றணும் அப்படிங்கிறது அது தேவையில்லாத விஷயம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ப்ரோக்ராமாக மாற்றணும். இப்போ நான் சொன்னதுலேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கலாம். அதாவது நம்மளோட ப்ரோக்ராம், நம்மளோட பேரடைம் மாற்றினா எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்திருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட பேரடைம் எப்படி மாறுனா ரிப்பீட்டட் நியூ ஐடியாஸ், எமோஷனல் சேஞ்ச் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், டெய்லி கிராட்டிடியூட் அண்ட் ஹை வைப்ரேஷனல் ஹேபிட். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து பிக் பண்ணிவிட்டு, ஒரு கோலை வந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையே திரும்ப திரும்ப பாசிட்டிவாக ரிப்பீட் பண்ணணும். எப்படி வேணால் அஃபர்மேஷன், விஜுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணணும். சில டைம் நம்ம மெடிடேட் பண்ணலாம், விஜுவலைசேஷன் பண்ணலாம். நான் அதை பற்றி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி கற்றுக்கணும்னா எமோஷன், ரெப்படேஷன், என்விரான்மெண்ட், கன்சிஸ்டன்சி, லாஜிக் மூலிமா அது வந்து கற்றுக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றணும்னா புது ஐடியாக்களை தினமும் நினச்சிக்கிட்டே இருங்க. அதை வந்து உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நம்ம 60,000 70,000 எண்ணங்களுக்கு மேலே நம்ம நினைப்போம். அந்த 60,000 70,000 எண்ணங்களில் 90% ஆஃப் எண்ணங்கள் வந்து நம்ம நேற்று என்ன நினச்சோமோ அதே தான் இன்றைக்கும் நம்ம நினைப்போம். அதாவது நம்ம நேற்று என்ன பண்ணணுமோ அதையே தான் நம்ம இன்றைக்கும் பண்ணுவோம். அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று நடந்ததே தான் இன்றைக்கும் நடக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம். அதனால தான் நான் சொல்கிறேன். புதுசாக நீங்கள் நினைக்க கன்சிஸ்டன்சியாக ஐடியாக்களை உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் சிம்பிளாக நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டோம்னா நம்மளோட வைப்ரேஷன் மாறிடும், நம்மளோட பிஹேவியர் மாறிடும், அட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக மாறிடும். கீ ஃபார்முலா ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. தாட், ஃபீலிங், வைப்ரேஷன், அட்ராக்ஷன், ரிசல்ட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எந்த உணர்றோம் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணும். நம்மளோட ஃபீலிங் தான் நம்மளோட வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணும்.
நம்மளோட வைப்ரேஷன் தான் அட்ராக்ஷன் வந்து மேட்ச் பண்ணும். அட்ராக்ஷன் வந்து மேட்ச் பண்ணி ரியாலிட்டியை வந்து உருவாக்கும். அந்த ரியாலிட்டி தான் நம்மளோட ரிசல்ட்டை வந்து உருவாக்கும். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட ஃபீலிங்ஸையும் நம்மளோட வைப்ரேஷனையும் நம்மளோட பேரடைம் நம்மளோட ப்ரோக்ராமையும் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மேஜிக் கிடையாது. அது வந்து விஷுவல் திங்கிங்கும் கிடையாது. அது வந்து என்னென்னா வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, ப்ரோக்ராமிங், கான்சியஸ்னஸ், எமோஷன், பேரடைம், பிஹேவியர் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எதை வந்து அட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபீலிங் தான் முடிவு பண்ணுது. நம்மளோட ஃபீலிங் வந்து எதை முடிவு பண்ணுதுன்னா நம்மளோட என்ன திங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணுது. அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை. சிம்பிளாக சொல்லணும்னா வாட் யூ திங்க் யூ பிகம். எல்லாத்துக்குமே ஆரம்பம் வந்து திங்கிங் தான். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்களுக்காக சிம்பிளாக நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக வந்து சிம்பிளாக சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் தான். சுற்றி இருக்கிற எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாமே எனர்ஜி தான். நம்மளோட தாட்டும் எனர்ஜி தான், நம்ம ஃபீலிங்கும் எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தான். நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது எதை முடிவு பண்ணணும்னா நம்மளோட திங்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பெரிய அர்த்தம் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது தான். நான் எதுக்காக இந்த மைண்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொன்னேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பைக் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பைக்கை வந்து நம்மளால் ஃபுல் பொட்டன்ஷியலில் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து அது இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து அதை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலில் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா அதோட பொட்டன்ஷியலில் நம்மளை யூஸ் பண்ணுவது. நம்ம ப்ரோக்ராமை நம்ம வந்து மாற்றலைன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளை மாற்றும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் வந்து எடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும், நான் அது அங்கே அந்த அந்த வேலைக்கு போகணும், எந்த கோலாக இருந்தாலும் சரி அதை வந்து கான்சியஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது விஜுவலைசேஷனில் இருந்தாலும் சரி, அஃபர்மேஷன் இருந்தாலும் சரி. இப்போ நான் அந்த கோலில் அடைஞ்சிட்டே ஃபுல்லாக எண்ட் ரிசல்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கோல் சுற்றி என்னென்ன உங்களை சுற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா சீனையும் ஒரு 10 செகண்டுக்கு மேலே வந்து உருவாக்காதீங்க. ஒரு 10 செகண்டு அந்த சீனை வந்து ஒரு அஃபர்மேஷனாக மாற்றிக்கங்க. அது எப்படின்னா ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உருவாக்கிக்கங்க. அதை அப்படி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஐடியா வந்து கான்சியஸ் மைண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ உருவாக்கின அந்த ஐடியா வந்து கான்சியஸ் மைண்டுக்கு வந்து வந்துடும். அடுத்து வந்து ஆல்ரெடி கான்சியஸ் மைண்டில் நீங்கள் உருவாக்கின பழைய ஐடியா இருக்கும். ரெண்டும் ரெசிஸ்ட் பண்ணும். இது நடக்காது அப்படிங்கிறது வந்து ரெண்டும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை வேண்டான்னு கூட விடலாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சியாக இது வந்து பழைய ப்ரோக்ராம் தான் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை பாசிட்டிவாகவே மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அந்த விஷயம் வந்து கான்சியஸில் இருக்கும். அந்த திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற விஷயம் சப்கான்ஷியஸ்க்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சப்கான்ஷியஸ் வந்து நம்ம பாடியை வந்து ஆப்ரேட் பண்ணும் அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த டயக்ராம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம். அதாவது நீங்கள் இப்போ நினைக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி ஸ்டோரான விஷயங்கள் இங்கே பழசில் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் இப்போ நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து இதோட மேட்ச் ஆகாமல் ஃபைட் பண்ணும். அப்போ வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ரிப்பீட்டடாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் நினைக்க அது என்ன பண்ணுன்னா மாறி மைண்டு வந்து மாறிடுச்சுன்னா நம்மளோட ஆக்ஷன் வந்து மாறிடும், நம்மளோட பிஹேவியர் வந்து மாறிடும், நம்மளோட ஆட்டிடியூட் வந்து மாறிடும். இது எல்லாம் மாறிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து மாறிடும். நம்ம ஃபஸ்ட்டு எதை மாற்றணும்னா நம்மளோட இந்த கான்சியஸில் வர திங்கிங்கை மாற்றணும்னா இது எல்லாமே மாறிடும். அதுக்கு தான் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட திங்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் ரியல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு புது வீடியோவை வந்து நான் மேக் பண்ணிடுறேன்.